you work with businesses which are, very deeply rooted in these cultural, traditional systems la irukanga. So in the business la when they're going digital, what's that one mindset shift அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும்? நான் சும்மா ஒரு டாக்டிக், ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல மட்டும் இல்லாமல் ஒரு கல்ச்சரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து இஃப் தே ஆர் டூயிங் தட்னா அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நீ சொல்கிறது வந்து these are all legacy brands, right? Already they have a history. ரொம்ப வருஷம் இருந்திருக்காங்க பிஸ்னஸில். தேர் ஆல் ஃபேமிலி ஓன் பிஸ்னஸ். தட்ஸ் வை த கல்ச்சுரல் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆல்சோ கம்ஸ் இல்லையா? ரொம்ப வருஷமாக ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் நான் எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 years இருக்க மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்லி. ரீசன்ட் பிஸ்னஸஸும் வி ஒர்க் வித், பட் we usually work with 50-year-old businesses, 100-year-old businesses. அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அவங்களுக்கு this is what they are known for, ரைட்? அப்போ அதை எப்படி ஆன்லைனுக்கு அப்படியே கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச், ரைட்? மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதை வந்து ஏஜென்சிஸ் தே லீவ் ஆஸ் அன் இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, இப்போ என்ன, ஹவு கேன் வி கிரியேட் அ விஷுவல் ஹுக்கு. நீ கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கடை பிராண்டோடது என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தே ஸ்டார்ட், ரைட்? The reel went viral, but the thing is, are you carrying the legacy online? No, you're not. ஸோ அந்த இடத்துல தான் வந்து there are certain guidelines that are necessary. There are certain goals that are to be set up. ஓகே, இதுதான் என்னுடைய கோல். என்னுடைய ஆஃப்லைன் ஸ்டோரில் எனக்கு என்ன பேர் இருக்கோ, என்ன புகழ் இருக்கோ, அதை அப்படியே நான் வந்து ஆன்லைனுக்கு கொண்டு போகணும். அதை அப்படியே அச்சு பிசகாம. அண்ட் ஹேவ் வி டன் திஸ்னா வி ஹவ் டன் திஸ், ஓகே, ரைட்? அண்ட் most of these brands, they are also luxury. Some of them are luxury, some of them are mass brands. அப்படினும்போது they have a set of audience already offline-ல. so அவங்கள மாதிரியான audience அப்படியே ஆன்லைன்ல கொண்டு போறது தான் நல்லது. so that 360 degree எந்த சைடுல இருந்து பார்த்தாலுமே உங்க பிராண்ட்னா அது என்ன, இதுதான் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். நீங்க ஆஃப்லைன்ல வேற மாதிரியும் ஆன்லைன்ல வேற மாதிரியும் இருந்தா அது உங்களுக்கு லாங் ரன்ல ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க பிராண்டை வளர்த்தது எதுக்காக? ஜஸ்ட் டு டிராப் இட் ஆன்லைன், அவ்வளவுதானா? பட் இப்போ இஃப் யூ லுக் அட் லைக் ட்ரெடிஷனல் பிசினஸஸ்ல அவங்க வந்துட்டு இப்போ ஜென்சிக்கு ஆடியன்ஸஸ்க்கு வந்து மார்க்கெட் பண்ண நினைக்கிறாங்க. பட் இமேஜின் லெட்ஸ் சே அவங்களோட பிராண்ட் கைட்லைன்ஸும் ஹவு யூ ஷுட் மார்க்கெட் டு ஜென்சி வந்து ஒத்து போகலன்னா ஹவு டு யூ டேக்கிள் தட் சிச்சுவேஷன்? கட்டாயமா ஒத்து போகாம இல்லவே இல்லை. ஓகே, சி இட்ஸ் ஜஸ்ட் த வே வி கிரியேட் கான்டென்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர, பட் என்ன நீ சொல்கிறன்றது அதே தான், ரைட்? ஸோ பட் நீ இந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸை பார்த்தேன்னா அவங்களோட ஏஜ் குரூப் தட் தே ஆர் டார்கெட்டிங் ஆர் பீப்புள் ஹூ ஹாவ் த பையிங் கெப்பாசிட்டி, ரைட்? அப்போ நீ ஜென்சின்னு வரும்போது we have to catch you all young, but the thing is இன்னுமே வந்து the decision making is with the millennials தான். Yes, right? so adala most of the traditional businesses aren't even targeting you guys. They don't even want you guys, right? but having said that, right, நீங்களும் வந்து you become important to certain brands. அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா the way we convey the information. இப்போ உனக்குமே வந்து எல்லாமே வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யூ வில் ஆல்சோ லுக் அட் சீரியஸ் கான்டென்ட், ரைட்? இஃப் இட் இஸ் அ சீரியஸ் ப்ராடக்ட், உனக்கு ஒன்றும் சீரியஸ் கான்டென்ட் பார்க்கறதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே தட் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ஸ்மார்ட் வாட்ச், ரைட்? அண்ட் தட் ஸ்மார்ட் வாட்ச் கேன் ஹெல்ப் யூ வித் சோ மெனி திங்ஸ், right? everyday life la appo you want this to make sure that you are healthy, you are productive and all that. so if that is the case, you are ready to watch content that is serious yet that resonates with you, right? and it can also be fun. There's a difference between fun and funny. Right? so if you want to position it like that, we can still position it with Gen Z also. and brands are doing it. But okay, so இப்போ legacy based businesses வந்து பண்ணோம். but like imagine it's a traditional business, they have a great offline இது, but அவங்க ஆன்லைன்ல வரணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல. okay, imagine let's say a stationery brand for example, they're fully coming online. இப்போதான் வந்து ஆன்லைன் வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆஃப்லைனில் மார்க்கெட்டிங் வந்து pretty much word of mouth தான் போயிருக்கும். பட் அவங்க ஆன்லைன் வரும்போது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா? லைக் இது பண்ணணும்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆன்லைன் இனிஷியலாக இருக்கும்போது உங்களுக்கு க்ரோத் இருக்காது, என்கேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ அங்கே வந்து அவங்க அதான் மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் மோர் டு டூ வித் பிராண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, தே ஷுட் பிலீவ்.
எஸ் ஆன்லைன் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்றதான். இன்னொன்று தே ஷுட் ஆல்சோ பிலீவ் தட் த ஏஜென்சிஸ் கேன் ஒர்க், ரைட்? தேர் ஒன்லி ஒர்க்கிங் ஃபார் த பிராண்டோட நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு. கான்டென்ட்குள்ளே நிறைய நீங்கள் இன்டர்ஃபியர் ஆனாலோ, இவங்க கிரியேட் பண்ணுற விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆனாலோ, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டாலுமே நிறைய தடவை ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் ஹேவிங் செட் தட், ஏஜென்சிஸுமே ஹவு எக்யூப்ட் தே ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ்ன்றதே தெரியல. எடுத்த உடனே ஒரு ரீலை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதான் இருக்கு. அந்த ரீலை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் தே ஆர் லைக் ஓகே இதுதான் என்னுடைய பிராண்டு, ரைட்? இதில் அகேன் நம்ம பிராண்டிங்கை தான் கொண்டு வந்துட்டே இருக்கோம் இல்லையா? இதுதான் என்னுடைய பிராண்டு. என்னுடைய பிராண்ட் வந்து மக்களோட மனசில் எப்படி நான் பொசிஷன் பண்ணும், ரைட்? இஃப் ஐ எம் known ஃபார் அ ப்ராடக்ட் தட் இஸ் டியூரபிள், ரைட்? இஃப் ஐ எம் known ஃபார் சம்திங் தட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தென் அந்த பொசிஷனிங்கை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ அடுத்து வந்து எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ இதை நான் சொல்லும்போது எந்த மாதிரியான டோன் ஆஃப் வாய்ஸில் சொல்வேன், ரைட்? அப்போ என்னோட பிராண்டுக்குன்னு இருக்க பர்சனாலிட்டி என்ன, ரைட்? ஸோ அப்போது ஐ நீட் டு டிஃபைன் மை பிராண்ட் பர்சனாலிட்டி. இதுக்கு வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அன் ஆர்கிடைப். ஒரு 12 ஆர்கிடைப்ஸ் இருக்குது. அதுலேருந்து வி வில் செலக்ட் ஒன் அண்ட் தென் ஓகே ஒரு இந்த பிராண்ட் என்னென்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும், பட் ஆனால் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அது ஒரு டோன் ஆஃப் வாய்ஸ் இருக்கலாம். இன்னொரு டோன் ஆஃப் வாய்ஸ் என்னென்னா ஃபன்னியாக இருக்கும், பட் ஆனால் இட்ஸ் வெரி விட்டி, ரைட்? நம்மள ஒரு நிமிஷம் வந்து சிந்திக்க வைக்கும். எஸ் எஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து யூ கேன் ஆல்சோ ஹவ் பிராண்ட் விச் இஸ் லைக் ரெபெல்லியஸ் இன் நேச்சர், ரைட்? நான் வந்து இந்த நார்மல் சொசைட்டியோட நார்ம்ஸ்குள்ளே இறங்க மாட்டேன், நான் வந்து வித்தியாசமாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லலாம், ரைட்? இது ஒன்னொன்னுத்துக்கும் வந்து we can also give a lot of example as well. உனக்கு என்ன தோணுது டக்குன்னு சொன்னா? சேஜ், அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுத்துட்டு இருக்க பிராண்ட் அப்படின்னா உனக்கு என்ன தோணுது? அதிகமா டிஸ்கவரி சேனல் சொல்லலாம், இப்போ பிபிசி சொல்லலாம். இதுவே நீ ஆன்லைன்ல சொன்னா, இப்போ ChatGPT also has an Instagram page இல்ல? Yes. What does it do? How to prompt and all of that. என்னன்னா வந்து டிஃப்ரெண்டான ப்ராம்ப்ஸ்லாம் மக்கள் போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் ஆக்டிங் லைக் அ சேஜ் ஓவர் தேர், பட் இட்ஸ் ஆல்சோ ட்ரைங் டு பி ஃபனி, ரைட்? அண்ட் விட்டி. ஸோ ஒரு 2 ஆர்கிடைப்பையும் சேர்த்து உன்னால வந்து ஒரு ஆர்கிடைப்பாக கொண்டு வர முடியும். இதுவே ஒரு டிஷர்ட் பிராண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போ டிஷர்ட் பிராண்ட் இருக்கு, பட் திஸ் டிஷர்ட் பிராண்ட் இஸ் பொசிஷன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் hustling, right? You also spoke about that energy drink. Yes. Right? It's for hustlers. அப்படின்னா it's not for people who want like thumbs up மாதிரியோ மேல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி கிடையாது. It's for people who are serious, who work and the brain fuel மாதிரி தேவைப்படுது அப்படின்னா then you can actually talk about things as in ஒன்னு இன்ஃபர்மேட்டிவா இருக்கலாம், how one needs to carry out the day so that they can be more productive. Yes. Right? இது மாதிரி டிப்ஸ் நீ கொடுத்தாலும் பரவாயில்ல. That's like not directly related to your product, but people who are in this culture, they will build a community around this brand. ஓகே. இதை போய் நீ உட்காந்து அந்த ப்ராடக்டை நீ வந்து ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் போட்டு வாங்கணுன்றது கிடையாது உன்னோட அப்ஜெக்டிவ். எஸ். இன்னொரு தடவை அவங்க கடைக்கு போனா இந்த பர்டிகுலர் ட்ரிங்கை வாங்கணும் அப்படின்னு தோணணும். அதுக்கு யூ ஆர் கிரியேட்டிங் சோ மச் ஆஃப் கான்டென்ட் ரிலேட்டட் டு தட் ஹசில் கல்ச்சர், ஸோ தட் அதை சுத்தி நிறைய கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்த நீ ஷேர் பண்ணுவல்ல, டே இங்க பாரு நம்மள ரிலேட் பண்ற மாதிரி ஒரு கான்டென்ட் அப்படின்னு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். வெரி ட்ரூ, ரைட்? ஸோ ஒரு community form ஆகுது. You relate to that brand so much and you feel proud that hey இந்த drink வந்து next time drink பண்ணும்போது this is what I am அப்படின்ட்டு becomes part of that identity. Exactly. So this is how you start building your brand and then start creating content online so that people will want to follow you. Yeah. So I'm glad you brought about brand archetypes. இப்போ okay, imagine Sage னு வெச்சுக்கோங்களேன், and if it's என்ன சொல்ற Gen Z focused brand னு வெச்சுக்கோங்களேன், there's this one marketing notion that Gen Z க்கு வந்துட்டு you can't direct them, இதுதான் நீ பண்ணணும்னு சொல்லக்கூடாது, but you're gonna have to let them choose of such. So அதை நீங்க எப்படி play out ஆகுது பாக்குறீங்க? அந்த இடத்துல தான் சேஜோட சேர்த்து you also create let's say Jaster.
But like sorry, jester. But like brand archetypes overlap ஆகுறது, is it good or will it என்ன சொல்றது கொஞ்சமே messaging spreading out? It's okay. See, Gen Z, it has to be made fun, and Yes. it has to be fun, right? So it's not that people who are older are very serious, or people who are younger are a lot of fun. அப்படினா ஒண்ணுமே கிடையாது. I mean, both the sides அதே மாதிரி தான் இருக்கு. But Gen Z is more to do with certain lifestyles that has changed, right? உங்களை பொறுத்த வரைக்கும் the way you talk, the way you connect with each other, அதெல்லாம் தான் different. Everybody likes to have fun. Everybody wants to be serious at certain times. So அதனால வந்து emotions பொறுத்த வரைக்கும் it is the same throughout generation. But how you behave online and how to connect with you is where the difference is. Right. So anala, even if I'm a sage, I can still, connect with Gen Z. If depending on how I create my content. Right? So I have to be more visual. Yes. உங்களுக்கு பொறுமை இல்ல. Yes. Right? Attention spans are all time low. பொறுமை இல்லைன்றது it's not a feeling, right? It's your behavior. Yes. Right? So feelings பொறுத்த வரைக்கும், emotions பொறுத்த வரைக்கும், it's the same throughout generation. It's the way you behave is what is different from the rest of the generation. Yeah. Okay. Coming back to traditional businesses, இப்போ வந்துட்டு மோஸ்ட் ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு நல்ல சோஷியல் மீடியா ஹேண்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நல்ல ஃப்ளாஷி லோகோஸ் அண்ட் லைக் தர் இமேஜஸ்லாம் போட்டு அண்ட் pretty much ends with a Shopify site. But most அந்த மாதிரி கேஸ் ஆகாது. And let's say a random person looking at that would be like, okay, fine, not much of a brand, but they may have a great offline presence. So இந்த brands வந்து என்ன ஓவர்லுக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? But like, and because of overlooking these, they're not having a very sustainable digital growth. See, most of the brands believe that organic is what is important. More reach, more virality vanduchuna, we will automatically grow and then start selling. Not necessary. Yes. Right? People might form a community around your brand. They may identify themselves with your brand, but engyo or edathila vandu you're actually not selling. You're entertaining them. Memes போடுற, நிறைய இது பண்ற, entertain பண்ற, அவன் சிரிக்கிறான், அவன் ஷேர் பண்றான், மறந்து போயிடுறான். Yes. Right? Then when will he come and buy? So இது வந்து அப்படியே இருந்தாலும் வந்து people buy, but you also need that inorganic marketing பண்ணி தான் ஆகணும். அங்க you are actually selling. The copy will sell. The ad copy இருக்கு, ad creative இருக்குல்ல, அதாவது நீ வந்து அந்த ஆட்ல போடுற வீடியோவோ இல்லை இமேஜோ whatever it is, it will directly sell. Hey, this is what it is, this is what we are introducing, this is what it will be helpful for அப்படின்ற மாதிரி direct you come to the point also, still it will sell. So that's advertising for you. So there should be a combination of inorganic as well as organic, so that you will get sales. Right? இது மட்டும் தானா அப்படின்னா there are so many other things that you need to choose, right? So நீ ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பண்ற, இன்ஆர்கானிக் மார்க்கெட்டிங் பண்ற, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி உன்னோட வெப்சைட்க்கு வராங்க, அங்க வாங்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து உன்னுடைய ஆட் பார்க்குறாங்க, வெப்சைட் வராங்க, அங்கே வாங்குறாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்க, அகெயின் they are searching for you and then they are coming and buying from you. Now you need to nurture them. Right? Otherwise frequent purchases are not going to happen. Right? Most people forget about the lifetime value of the customer. Yes. Right? You need to make sure that they frequently purchase from you. What are the things that you will do? You can go for WhatsApp marketing, email marketing, இதெல்லாம் கொண்டு போகலாம். And then retargeting ads வந்து நீ create பண்ணலாம். Even while you are addressing your own audience அப்படின்னும் போது, you can also look at lifetime value. நீ next time purchase பண்ணும்போது not in smaller quantities, maybe like ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி ஒரு 4-5 ப்ராடக்ட் சேர்ந்தோ இல்ல ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது நீ பண்ண அப்படின்னா வந்து உன்னுடைய ரெவென்யூஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். Right? So you need to keep doing this again and again. Maybe reviews எப்படிலாம் நீ enable பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். So like this you can keep on growing. You're growing with your existing audience, plus you also need to find newer audience. So இந்த இதுல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இதுக்குள்ளேயே சுத்துறாங்களே தவிர they will not create a new awareness campaign. You need to continuously put people inside the funnel. That balance ரொம்ப முக்கியம், because like what I've seen is generally either
brands focus on acquiring more and more customers, they don't nurture their existing audience, and mostly they should because like that also increases the CAC a lot. Yeah. So if they can nurture this audience, they'll immediately share or refer, like net promoter score and increase. That I think brands should also focus on. Yes.